ஹாய், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வருஷம் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ நானும் அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நெகட்டிவிட்டி வரும், ஆனால் நம்ம அதை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும். நியூ இயர்னாலே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும். ஏன்னா நியூ இயர் அன்றைக்கி மட்டும்தான் எங்கள் அப்பா எங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து போவாங்களே. பவானி கூடுதுறைக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நல்ல நாள் அன்றைக்கி கண்டிப்பாக புது ட்ரெஸ் எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூடுதுறைலாம் போயிட்டு எல்லாம் வருவோம் ஃபேமிலியோட. ஸோ அந்த ஞாபகம் தான் வரும். இன்றைக்கி கோயிலுக்கு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போனோம். தரணிக்கா வரல. ஏன்னா அவள் வந்து ஸ்கூலில் ஆனுவல் டே டான்ஸ் சேர்ந்துருந்தா. அது என்னாச்சுன்னா கால் லைட்டாக ஏதோ ட்விஸ்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால் கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வரல. சரி, வந்ததுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போய் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்தோடனே சிம்பிளாக ஏதாச்சும் 1 பாட் ரைஸ் செஞ்சலாம். ஏன்னா மணி பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு சமையல் வேலை ஆரம்பிக்கும் போதே. சரி, தக்காளி பிரியாணி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.